உழவர்களை பாதிக்கின்ற வகையிலான திட்டங்களை மட்டுமே இந்த அரசுகள் அடுத்தடுத்து கொண்டு வருகின்றன. அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டம் என்று ஏற்றுக்கொண்டால் அதில் வருகின்ற நீர்நிலைகளாகட்டும் விளைநிலங்களாகட்டும் அத்தனையும் அந்த தனியாரிடம் ஒப்படைக்கப்படும். விளைநிலங்களையும் நீர்நிலைகளையும் தனியாரிடம் ஒப்படைக்கும் வகையிலான திட்டங்களையும் சட்டங்களையும் தான் இந்த அரசுகள் திட்டமிட்டு கொண்டு வருகின்றன. ஒரு 1170 கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது. ஆனால் அதன் பயனாளிகள் யார், அந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்ன என்ற எந்த விவரங்களையும் இதுநாள் வரையில் இந்த அரசு வெளியிடப்படவில்லை. வணக்கம். இன்றைய திமுக அரசு 2023-24 ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருந்த திருச்சி நாகை வரையிலான வேளாண் தொழில் பெருந்தடம் என்ற திட்டத்திற்கு 1170 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டமானது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள காவிரி சமவெளி பகுதிகளான டெல்டா மாவட்டங்களில் திருச்சி முதல் நாகை வரையிலான பெருந்தடம் என்ற அக்ரி இண்டஸ்ட்ரி மெகா காரிடார் என்ற திட்டத்தை இந்த அரசு அறிவித்து முதற்கட்டமாக செங்கிப்பட்டி சானிட்டோரியம், கொரடாச்சேரி கரையாப்பாளையம், திருத்தரிப்பூண்டி, பொறுக்கை உள்ளிட்ட கிராமங்களில் சிப்காட் என்ற தொழிற்பேட்டைகளை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த அரசுகள் காவிரி டெல்டா சமவெளி பகுதிகளில் கொண்டு வரும் திட்டங்களாகட்டும் சட்டங்களாகட்டும் தற்போதைய நிலையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள டெல்டா மாவட்டங்களில் உள்ள வேளாண்மையை பாதுகாக்கின்ற வகையில் எந்த வகையிலும் இல்லை. விளைநிலங்களையும் நீர்நிலைகளையும் அளிக்கின்ற வகையிலே இல்ல, அந்த விளைநிலங்களையும் நீர்நிலைகளையும் தனியாரிடம் ஒப்படைக்கும் வகையிலான திட்டங்களையும் சட்டங்களையும் தான் இந்த அரசுகள் திட்டமிட்டு கொண்டு வருகின்றன. எடுத்துக்காட்டாக கடந்த ஆண்டு சட்டசபையில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட மசோதாவானது தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் சிறப்பு திட்டங்கள் சட்டம் என்ற சட்ட மசோதாவை கொண்டு வந்து விவாதமின்றி அந்த சட்டத்தை நிறைவேற்றி அதை சட்டமாக அரசாணை வெளியிட்டு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. அந்த சட்டத்தின்படி அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்டம் என்று ஏற்றுக்கொண்டால் அதில் வருகின்ற நீர்நிலைகளாகட்டும் விளைநிலங்களாகட்டும் அத்தனையும் அந்த தனியாரிடம் ஒப்படைக்கப்படும். அந்த தனியார் ஒப்புதல் அளிக்கின்ற ஒரே ஒரு ஒப்புதல் மூலம் நீர்நிலைகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் சென்றுவிடும். இது மாதிரியான சட்டங்களையும் திட்டங்களையுமே இந்த அரசுகள் கொண்டு வருகின்றன. தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவில் அரசு துறையின் மூலம் அறிவித்துள்ள தரவுகளின்படியே 93,96,60,000 ஏக்கர் விளைநிலங்கள் தான் இந்திய மொத்தமும் உள்ளது. தமிழ்நாட்டில் 1,49,06,846 ஏக்கர் விளைநிலங்கள் தான் விளைநிலங்களாக தமிழ்நாட்டில் உள்ளன. இது அரசு அதனுடைய துறைகளில் அறிவித்து வேளாண் துறையில் உள்ள தரவுகளின் அடிப்படையிலான அளவுகள். ஆனால் தற்போதைய நிலவரப்படி இந்தியா முழுமைக்கும் 35 கோடி ஏக்கர் விளைநிலங்கள் தான் உள்ளன. இதன் மூலம் பெறப்படும் உணவு உற்பத்தி, தேவைப்படும் உணவு உற்பத்தி இந்திய மக்கள் தொகையின் 130 கோடி பேருக்கு 26 கோடி மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி தற்போதைய நிலையில் தேவை. இதே நிலையில் நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2050 ஆண்டு இந்திய மக்கள் தொகை 160 கோடியாக உயரும்.
இந்த 160 கோடி மக்கள் தொகைக்கு நாம் 40 கோடி மெட்ரிக் டன் உணவு உற்பத்தியை மேற்கொண்டாக வேண்டும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி 1 ஏக்கர் விளைநிலங்களை கூட அதிகரிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற விளைநிலங்களையாவது பாதுகாத்து இருக்கின்ற நீர்நிலைகளை பராமரித்து அதை பாதுகாக்கின்ற வகையில் சட்டங்களையும் திட்டங்களையும் இந்த அரசுகள் கொண்டு வர வேண்டுமே ஒழிய விளைநிலங்களை பாதிக்கின்ற வகையிலும் அதன் மூலம் உணவு உற்பத்தி சிறு குறு உழவர்களின் வாழ்வாதாரங்களை அளிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் சட்டத்தையும் இந்த அரசுகள் நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்தியாவில் இந்த 35 கோடி விளைநிலங்கள் 35 கோடி ஏக்கர் விளைநிலங்களில் 80% மேலான விளைநிலங்கள் உடைய உழவர்கள் 3 ஏக்கருக்கும் குறைவான விளைநிலங்களை உரிமையாக கொண்டுள்ள சிறு குறு உழவர்களின் எண்ணிக்கை தான் 80% மக்கள். இந்த 80% உழவர்களை பாதிக்கின்ற வகையிலான திட்டங்களை மட்டுமே இந்த அரசுகள் அடுத்தடுத்து கொண்டு வருகின்றன. குறிப்பாக காவிரி டெல்டா சமவெளி பகுதிகளில் உணவு உற்பத்தி கேந்திரமான காவிரி சமவெளி டெல்டா மாவட்டங்களில் இது போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்கனவே உள்ள உணவு பற்றாக்குறை மேலும் பாதிக்கப்படும். இன்றைய சூழ்நிலையிலேயே பருப்பு, எண்ணெய் வகைகள் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வெளிநாட்டில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது. தான்சானியா, பர்மா, கனடா போன்ற நாடுகளிலிருந்து பருப்பு வகைகளையும், மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் இருந்து எண்ணெய் வகைகளையும் இப்போதைய சூழ்நிலையிலேயே நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாசுமதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இங்கேயே பற்றாக்குறை இருக்கிறது. அரிசி ஏற்றுமதிக்கு, சர்க்கரை ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு உள்ளது. ஏன் இங்கே பற்றாக்குறை உள்ளது. இது போன்று ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஏற்றுமதி பற்றாக்குறை உள்ளது. கோதுமை போன்ற உணவுப் பொருள்களை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு தேவை இருக்கின்ற விளைநிலங்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களோ சட்டங்களோ அன்றி பெருங்குழும நிறுவனங்களுக்கும் சில தனியார்களுக்கும் திமுக அரசு துணை போகின்ற வகையில் திட்டங்களை அறிவிக்க கூடாது என்பதுதான் காவிரி உரிமை மீட்பு குழு உள்ளிட்ட அமைப்புகளின் ஒட்டுமொத்த உழவர்களின் கோரிக்கையாகவே உள்ளது. இந்த பொருளாதார நிலையில் 18 to 20% ஜிடிபியை வழங்குகின்ற வேளாண்மை துறையும் அதன் மூலம் பெறப்படுகின்ற உணவு உற்பத்தியை கண்டுகொள்ளாத அரசுகள் அதில் உள்ள கிராமத்தில் வாழுகின்ற உழவர்களில் 70% மேற்பட்ட உழவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் 70% மக்கள் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு வேளாண் தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற உழவர்கள் வேளாண் தொழிலாளர்களை பாதிக்கின்ற வகையிலான திட்டங்களையே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒவ்வொரு திட்டமாக, அது நில ஒருங்கிணைப்பு சட்டமாகட்டும் அல்லது இப்போது கொண்டு வந்துள்ள திருச்சி நாகை வேளாண் தொழில் பெருந்தடம் திட்டமாகட்டும் அல்லது இதற்கு முன் காவிரி டெல்டா சமவெளிகளில் கொண்டு வர முயற்சித்த பெட்ரோலியம், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாகட்டும், ஒவ்வொரு திட்டமும் காவிரி சமவெளி பகுதியில் இருந்து ஒவ்வொரு உழவரையும் வெளியேற்றி வேளாண்மையை இல்லாமல் செய்கின்ற ஒரு பெரும் நோக்கங்களோடு இந்த அரசுகள் செயல்படுகின்றன. ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கூர்ந்து கவனித்தால் தெரியும். அது வேளாண் கடந்த வருடத்தில் இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் ஒழிப்பு சட்டங்களாகட்டும் அல்லது காவிரியில் நமக்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டிய உரிமையை நிறைவேற்ற முடியாத திமுக உள்ளிட்ட கடந்த ஆட்சியிலாகட்டும் இப்பொழுது உள்ள திமுக அரசாகட்டும் காவிரியில் நமக்குள்ள உரிமையை எப்பொழுதுமே கேட்டு பெற்றதில்லை. இப்போது கூட காவிரியில் வருகின்ற நீர் கர்நாடகாவில் தேக்கி வைக்க முடியாத உபரி வெள்ள நீர், அவர்கள் வெளியேற்றுகின்ற வெள்ள நீர், அது நீர் திறப்பே கிடையாது, அது வெளியேற்றப்படுகின்ற வெள்ள நீர். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படியான காவிரி உரிமை கீழ் காவிரியில் தமிழகத்துக்கு உள்ள உரிமையின்படி ஒவ்வொரு வாரமும் இந்த விகிதாச்சார அளவின்படி நமக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை
இது நாள் வரையில் கர்நாடக அரசு நிறைவேற்றவில்லை. அதை நிறைவேற்ற வேண்டிய அமைப்புகளான காவிரி ஒழுங்காற்று குழு அல்லது காவிரி மேலாண்மை ஆணையம் அதை இது நாள் வரையில் நிறைவேற்றவில்லை. அதை கேட்டு பெற வேண்டிய உரிமையை பெற்றிருக்க வேண்டிய அரசுகள் அதனை கண்டிக்கவில்லை. அதற்கு முதன்மையான நோக்கம், காவிரியில் நீர் வந்தால், காவிரி பெருக்கெடுத்து ஓடினால் இங்கு டெல்டாவில் வேளாண்மை பெருகும். ஆனால் அந்த வேளாண்மையை தவிர்க்கவும், வேளாண் தொழிலிருந்து உழவர்களை வெளியேற்றவும் இது போன்ற திட்டங்களை ஒவ்வொன்றாக இந்த அரசுகள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள இந்த டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே இருந்துள்ள, அதிலும் சில குறைபாடுகள் உள்ளன. ஏற்கனவே உள்ள மீத்தேன் இல்ல அந்த எரிவாயு எண்ணெய் கிணறுகள் தொடர்ந்து இயங்கலாம். புதிதாக இந்த எண்ணெய் கிணறையும் இருக்கக்கூடாது என்ற ஒரு சில குறைபாடுகளுடன் கூடிய சட்டமாக இருந்தாலும் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சட்டத்தையும் நீர்த்து போக்க செய்யும் வகையில்தான் இந்த திருச்சி நாகை வரையிலான வேளாண் தொழில் பெருந்தடம் என்ற மெகா காரிடார் என்ற திட்டத்தை இந்த அரசு கொண்டு வருகின்றது. அதை விடுத்து பெரும் எண்ணிக்கையிலான உழவர்கள், சிறு குறு உழவர்கள், நாட்டில் 80% உள்ள சிறு குறு உழவர்கள் பயன்பெறும் வகையில் குறு நிறுவனங்களை பெரும் எண்ணிக்கையில் உருவாக்கி, ஏற்கனவே இருக்கின்ற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாகவும் சிறு உழவர்கள், குறு உழவர்களின் உழவர்களை பயனாளிகளாக கொண்டு வந்து அதன் மூலம் வேளாண் தொழிலையும் உணவு உற்பத்தியையும் பெருக்குகின்ற வகையிலான திட்டங்களை இந்த அரசு கொண்டு வர வேண்டும். அதை விடுத்து வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு 1170 கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது. ஆனால் அதன் பயனாளிகள் யார், அந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்ன என்ற விவரங்களையும் இது நாள் வரையில் இந்த அரசு வெளியிடப்படவில்லை. ஒரு 1700 கோடி ரூபாய் திட்டத்துக்கு அறிவிப்பானை வெளியிட்டிருக்காங்கன்னா அப்ப அந்த திட்ட மதிப்பீடு என்னன்னு செஞ்சிருப்பாங்கல்ல, அதோட நோக்கம் என்ன, அதனோட பயனாளிகள் யார் என்ற விவரங்களையும் அறிவிக்காமல் இந்த இடங்களில் ஒரு தொழில்பேட்டைகளை கொண்டு வருவோம் என்ற வகையில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது பெரும் தனியார்களுக்கும், பெரும் பணக்கார தனியார்களுக்கும், தனியார் பெருங்குழும நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தான் பயன்பெறுமே ஒழிய நாட்டில் 80% உள்ள சிறு குறு உழவர்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராது என்பதற்காக இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி, காவிரி டெல்டாவை தொழில் முதலாளிகளின் வேட்டைக்காடு ஆக்காதே, வேளாண்மையை அழிக்காதே என்ற வகையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை காவிரி உரிமை மீட்புக்குழு உள்ளிட்ட அமைப்புகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை 20/8/2024 அன்று மாலை 4 மணி அளவில் பெரியார் சிலை எதிரில் மன்னார்குடி நகரத்தில் அறிவித்துள்ளன. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக உழவர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்யுமாறும், இந்த பெருங்குழும நிறுவனத்துக்கு சாதகமான திட்டத்தை இந்த அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கோரி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.